வணக்கம். சென்னை கொளத்தூர்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா பேஷன் எக்ஸ்டெக் வண்டி. இது BS6 மாடல். BS6ல் பேஷன் எக்ஸ்டெக்கு LED வச்ச மாடல் இது. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இக்னிஷன் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் சர்க்யூட் லைட்டு எரிஞ்சினே இருக்கும், நியூட்ரல் லைட்டு எரிஞ்சினே இருக்கும். அதாவது கீர் போட்டாலும் நியூட்ரல் லைட்டு எரிஞ்சினே இருக்கும் வண்டியில். இதுதான் கம்ப்ளைண்ட் வண்டியில். சாவி ஆன் பண்ணுறீங்க, சைஸ் அண்ட் லைட்டும் நியூட்ரல் லைட்டு எரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சைஸ் அண்ட் எடுத்து விட்டால் லைட் ஆஃப் ஆகிடும். ஆனால் சைஸ் அண்ட் எடுத்து விட்டால் கூட லைட் எரிஞ்சினே இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது கீர் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட் வந்து எரிஞ்சினே இருக்கும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப அதிகமாக எரியாது. கீர் போட்டோன்னே லைட்டாக எரியும் உங்களுக்கு. நியூட்ரலில் இருக்கும்போது டார்க்காக எரியும். இதே நீங்கள் வந்து நியூட்ரல் எப்போ அழுத்துங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக எரியும். கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் பிரச்சனை தான் வண்டியில். ஒயரிங் கிட்ட ஃபால்ட் இருக்குது. ஆனால் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு எதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்குமோ பார்த்தீங்கன்னா 1 by 1 செக் பண்ணோம். அதாவது இதுக்கு வரக்கூடிய சைஸ் அண்ட் வர சர்க்யூட் எல்லாமே செக் பண்ணோம். சைஸ் அண்டு மேக்னெட்டும் வேறு மாற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் சைஸ் அண்டு சென்சாரும் வேறு ஒன்று வண்டியிலேருந்து எடுத்து போட்டு பார்த்தோம். ஓகேங்களா? அது போட்டு பார்த்தோம். லைன் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். அதாவது சைஸ் அண்ட் எடுத்தால் கூட லைட் என்ஜின் ஆயிடுச்சு. மீட்டர்லேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை கரெக்டாக இருக்குது. ஆனால் பட் வந்து ஒயரிங்கில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் த்ராட்டில் பாடி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமோ சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வண்டியோட ஒயரிங் கப்ளர் எல்லாமே செக் பண்ணி வச்சோம். ஓகேங்களா? சைஸ் அண்ட் சர்க்யூட்டு அப்புறம் எடுத்து எல்லாமே நாங்கள் செக் பண்ணோம். எல்லாமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரி சொல்லிட்டு என்ன பண்ணிங்கன்னா, இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் த்ராட்டில் பாடி வந்து நெக்ஸ்ட்டு செக் பண்ணோம். த்ராட்டில் பாடியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமோ சொல்லிட்டு செக் பண்ணோம். த்ராட்டில் பாடி வந்து ஒன்ஸ் க்ளீன் பண்ணி மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு த்ராட்டில் பாடியும் புதுசு எக்ஸ்டெக் மாடல்து. இது பழைய த்ராட்டில் பாடி. நாங்கள் புது த்ராட்டில் பாடியை கூட செக் பண்ணோம் போட்டு. புது த்ராட்டில் பாடி போட்டோம். பார்த்திங்கன்னா சேம் கம்ப்ளைண்ட் அதே மாதிரி தான் இருக்குது. வண்டியில் பழைய கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கும் அதுதான் புது த்ராட்டில் பாடியோ. இதே மேக்னெட் மெரின் டைப் தான். ஆனால் எக்ஸ்டெக்னு தனியாக ஒரு த்ராட்டில் பாடி LED சர்க்யூட் இருக்கனால இதுக்குன்னு மாறுது. அந்த த்ராட்டில் பாடி போட்டோம் பார்த்திங்கன்னா சேம் அதே கம்ப்ளைண்ட்டு. நியூட்ரல் லைட்டும் அந்த சைஸ்ன்னு போட்டிங்கன்னா லைட் என்ஜினாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் என்ன பிரச்சனைனா, வண்டியில் ஒயரிங் கிட்ட தான் பிரச்சனை. ஓகேண்ணா? கஸ்டமர்கிட்ட ஒயரிங் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னோம். ஒயரிங் வந்து சேஞ்ச் அப்புறம் நாங்கள் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ராட்டில் பாடி செக் பண்ணி வச்சு சைஸ் அண்ட் மேக்னெட்டு சென்சாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணி வச்சு பட் வந்து எர்த்து கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. இது வந்து எர்த்து எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. கஸ்டமர் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் செக் பண்ணும்போதே அவர் வந்து நீங்கள் டைம் ரொம்ப இதுவாக இருக்குது, அதனால் வந்து வண்டி அர்ஜென்ட்டாக தேவை அப்படி சொல்லி வண்டியை எடுத்துன்னு போயிட்டார். பட் வந்து இந்த வண்டியில் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் ஒயரிங் கிட்ட தாங்க பிரச்சனை, ஒயரிங் கிட்ட மாற்றினோடனே சால்வ் ஆகும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஒயரிங் கிட்ட மாற்றிருக்காரு. அதாவது இப்போ இல்லை, அதுக்கப்புறம் வந்து மாற்றிருக்காரு. மாற்றினதுக்கப்புறம் இந்த வண்டி ஓகே இருக்குது. பட் நம்ம ஒயரிங் பிரச்சனை இருக்கும்போது இது எர்த்து பிரச்சனையாக தான் இருக்கும் மேக்ஸிமம். நம்ம எல்லா எர்த்துமே வந்து டைரெக்டாக செக் பண்ண நல்லது. செக் பண்ணி நீங்கள் ஒயரிங் கிட்ட சப்போஸ் பிலோ ஆயிடுச்சுன்னா ஒயரிங் கிட்ட மாற்றினா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கு. நன்றி, வணக்கம்.